உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் நல்லா படிச்சு குட் கேர்ள்னு பேர் வாங்குவேன். சரி தமிழ், நல்லா படிக்கணும். பாட்டி, நான் ஃபர்ஸ்ட் டே புது ஸ்கூலுக்கு போறேன். என்ன விஷ் பண்ற மாதிரி எனக்கு பென்சில், பேனா ஏதாவது உங்ககிட்ட இருந்து வேணும் பாட்டி. அத நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். இரு தமிழ். தமிழ், இந்தம்மா. இந்தா, பத்திரமா வச்சுக்கோ. நல்லா படிக்கணும். தேங்க்யூ பாட்டி. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வா. அப்பா போலாம்ப்பா. வாங்க. தமிழ், இருங்க இருங்க இருங்க. உங்ககிட்ட நான் உனக்கு கேட்பேன், மறைக்காம உண்மையை சொல்லணும். அப்பா, நான் எப்பவுமே போய் பேச மாட்டேன். வாலு, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. சரி கேளுங்கப்பா. அம்மா, உங்களுக்கு பாட்டி மேல கோவமே வரலையா? பாட்டி மேல நான் எதுக்குப்பா கோவப்பட போறேன்? அம்மா, ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். எனக்கு இந்த பாட்டி ரொம்ப பிடிக்கும்பா. எனக்கு நீங்க கிடைச்சதுக்கு காரணமே இந்த பாட்டி தானே. அதே மாதிரி பாட்டிக்கும் என்ன சீக்கிரமா பிடிக்கும். தமிழ், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, பார்த்து போயிட்டு வாங்க. தமிழ், பேக் மாட்டிக்கோ. அண்ணா, வண்டியை பொறுமையாக ஓடிருப்பாங்க, பத்திரமா விட்டுருங்க. ஆதி, என்ன யோசிக்கிறீங்க? நம்ம ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனா தமிழ் பேசுனதை கேட்டீங்களா? அவங்க இந்த வயசுல எல்லாத்தையும் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்தாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்க வளர்ப்பு அப்படி பாரதி. இவ்வளோ சின்ன வயசுலயே நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களை கூட மன்னிச்சு ஏத்துக்கணுங்கிற மனப்பக்குவம் எத்தனை பேருக்கு வரும்? இந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு மகளா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பாரதி. ஆதி, அதே மாதிரி இப்படி ஒரு நல்ல அப்பா கிடைக்கிறதுக்கு தமிழும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ தமிழ் மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்காங்களா? நீங்க இல்லையா? சார், நான் ஆபீஸ் போகணும். நான் போய் குளிச்சு ரெடி ஆகணும். வெட்டி கதை பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன் பாரதி, குளிக்க போறதா சொன்னீங்களே, என் உதவி ஏதாவது தேவைப்படுதா? போங்க ஆதி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.